டோஃபு வேர்க்கடலை கிரேவி செய்முறை. முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வேர்க்கடலை, தேங்காய் பூ, கசகசா, காஞ்ச மிளகாய், புளி, நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. அதை அப்படியே சைடில் எடுத்து வச்சிடலாம். பிறகு ஒரு மண்சட்டி எடுத்துக்கோங்க. அந்த மண்சட்டி நல்லா சூடானதுக்கு பிறகு எண்ணெயை விடுங்க. எண்ணெய் சூடானதுக்கு பிறகு கடுகு, கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்து, கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வறுத்துருங்க. அது நல்லா வதங்கினதுக்கு பிறகு அரைச்சி வச்சிருக்கிற வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்து ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க. 3-4 நிமிஷத்துக்கு பிறகு அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பிறகும் ஒரு 3 நிமிஷம் கழித்து அரைச்சி வச்சிருக்கிற வேர்க்கடலை பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். அது வதங்கினதுக்கு பிறகு காளானையும் சேர்த்து 5-6 நிமிஷம் அந்த காளான் வேகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துருங்க. அந்த காளான் நல்லா வெந்ததுக்கு பிறகு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துடலாம். கடைசியில் பொரிச்சு வச்சிருக்கிற டோஃபையும் உள்ளே சேர்த்து நல்லா கிளறி எடுத்துருங்க. இப்போ சூப்பரான ஒரு சுவையான டோஃபு வேர்க்கடலை கிரேவி தயார்.